பொதிகையில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மூவேந்தர் மடி வளர்ந்த தாயே தமிழே, உன்னை முதலில் வணங்குகிறேன். சேலத்தின் எழில் முகம். சேலத்தின் எழில் முகம் வரலாறு அல்ல, இது ஒரு வாழ்க்கை என்று அட்டைப்படத்திலேயே நம்முடைய எழில் அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து புத்தகத்தை வெளியிட்டு சென்றிருக்கின்ற மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும், மன்றத்திலே குழுமி இருக்கின்ற நண்பர்கள், உறவு பெருமக்கள், வணிகப் பெருமக்கள் மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தக உருவாக்கத்திலே திரு எழில் அவர்கள் ஆர்வம் காட்டியது, இவ்வளோ பெரிய ஒரு படைப்பை மிக சாதாரணமாக முடித்திருக்கிறாரே என்கின்ற மற்றும் ஒரு ஆச்சரியமும் எனக்கு உண்டு. நிறைய செய்திகளை சேகரித்திருக்கிறார். சேலத்தின் கடந்த கால நினைவுகளை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கூட இதை விரிவாக்கம் செய்திருக்க முடியும். ஆனால் மிக சிறப்பாக கடந்த கால நினைவுகள், இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கும் பொழுது நம்முடைய சிறு வயது முதல் இன்று வரை இந்த சேலத்தினுடைய முகம் எந்தெந்த வகையிலே மாற்றமடைந்திருக்கிறது என்கின்ற ஒரு சிறப்பான வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை எழிலை பொறுத்த மட்டிலே. ஏனென்றால் அவருடைய தந்தையார் என்னுடைய பெரும் மரியாதைக்குரிய ஈசன் துரைசாமி அவர்கள் எங்கள் சேலம் நகர அனைத்து வணிகர் சங்கத்தின் உருவாக்கத்திலே மிகப்பெரிய பங்கு வகித்தவர். அவருடைய அந்த பொது சேவை அனைத்து வணிகர் சங்கத்திலும் சரி, தமிழ் சங்கத்திலும் சரி, நகரமன்ற உறுப்பினராக இருந்து அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த சேலத்தின் எழில்முகம் மூலம் அவருடைய மைந்தர் மரியாதைக்குரிய எழில் அவர்கள் மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு அவருடைய சகோதரரும் மிக சிறப்பாக நகரமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இளங்கோ அவர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லோரும் இதிலே பெரும் உழைப்பை நல்கியிருக்கிறார்கள். இந்த பதிப்பு உங்கள் கைகளிலே வந்து தவழ்ந்து உங்கள் கண்களிலே நிழலாட வேண்டும். இந்த புத்தகம் படிப்போருக்கு சேலத்தின் பழைய கால நடவடிக்கைகள், உருவம், இதையெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, திரு எழில் அவர்கள் இந்த புத்தகத்தை இரண்டாம் பாகத்தை கொண்டு வர வேண்டும். என்ன காரணம் என்று நான் சொல்லிவிடுகிறேன். திரு எழில் அவர்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எவ்வளவோ முயற்சி பண்ணி சேலத்தினுடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கின்ற இவர் சேலத்தின் அடையாளமான சில பகுதிகளை விட்டுவிட்டார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு நகைச்சுவைக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், எழில் அவர்கள் மிகப்பெரிய திரைப்பட ரசிகர் போல் எனக்கு தெரிகிறது இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது. ஏன்னா சேலத்தினுடைய அத்தனை திரையரங்குகளையும் மிக சிறப்பாக விளக்கி இருக்கிறார்கள். மற்ற துறைகளையும் அவர் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட அவருடைய ஆர்வம் எல்லாம் இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் குடும்பமான டிஆர்எஸ் அவர்களுடைய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் இருந்து அங்கே தயாரித்த படங்களிலிருந்து மக்கள் அதனுடைய எப்படி ரசித்தார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு திரையரங்கு வாயிலாக அவர் கண்டறிந்து எழுதியிருப்பது மிக சிறப்பான ஒன்றாகும். ஆனால்
இந்த நூல் என்னை பொறுத்தவரை இன்னும் முழுமை அடையவில்லை. திரு எழில் அவர்களுக்கு ஒரு வார்த்தை, இது மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு மனத்தாங்கல். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சேலம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமான வேளாண் விற்பனை கூடமான லீ பஜார் தோன்றி 100 வருடங்கள் ஆகிறது. நூற்றாண்டு விழா கொண்டாடியது எங்கள் லீ பஜார் வர்த்தகர் சங்கம். ஆனால் அந்த சங்கத்தை எழில் அவர்கள் அடுத்த பதிப்பில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கிறார்கள் என்னவோ தெரியாது. இந்த முதல் பதிப்பில் இல்லை என்பது எனக்கு சற்று உறுத்தல் தான். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திற்கு நானும் ஒரு பிள்ளை மாதிரி தான். ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட என்னை அந்த மாதிரி தான் வச்சுருந்தார். அதனால் எனக்கு ஒரு உரிமை இருக்குது. அவரை நீ இந்த மாதிரி செஞ்ச, இப்போது பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற பையன் கூட கிளாஸ்லேயே முதல் மாணவனாக கூட வருவான். ஆனால் அவன் தப்பு பண்ண ஆசிரியர் கொஞ்சம் தண்டிக்க தான் செய்வார், கண்டிப்பை காமிக்க தான் செய்வார். அது மாதிரி நானும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசிரியராக திரு எழில் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், லீ பஜார் விடுபட்டு போய்விட்டது. சத்திரத்தினுடைய வரலாறு இங்கே இருக்கின்ற பல பேருக்கு தெரியாத ஒன்று. அது மைசூர் அரசர்கள் கட்டி கொடுத்த ஒரு சத்திரம். காரணம் என்னவென்றால், சேலம் மாவட்டம் ஒரு சமயம் அந்த மைசூர் பகுதியோடு சேர்ந்த ஒரு மாவட்டமாக இருந்தது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அகில இந்தியாவிலேயும் சேலம் மாவட்டம்தான் முதல் மாவட்டம். இது மைசூர் பிரிவிலிருந்து, அந்த மைசூர் அரசிலிருந்து பிரிந்த ஒரு பகுதி தான் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம். இந்த சேலம் மாவட்டத்திலே மைசூர் அரச குடும்பம் கட்டிய அந்த சத்திரத்தினுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. இன்னும் கூட திரு இளங்கோ அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்னும் கூட அந்த சத்திரத்தினுடைய நிலப்பகுதி மைசூர் அரச குடும்பத்தின் பெயரில் தான் இருக்கிறது. அதில் இருக்கும் கட்டிடங்களை வேணால் நம்முடைய மாநகராட்சி மாற்றி அமைத்து கொள்ளலாமே ஒழிய அந்த நிலத்திற்கு அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. இன்று வரை அந்த சத்திரம் மைசூர் மகாராஜா குடும்பத்தினுடைய நிலப்பகுதி தான். அந்த நிலப்பகுதியை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் நமக்கு அடுத்து வரும் பதிப்பிலே தேவை. திரு எழில் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். அதே போல் சேலம் மாநகருக்கு அருகே இருக்கின்ற ஏற்காடு பற்றிய குறிப்புகள் அதிகம் வேண்டும். பேர்னன்கோ போன்ற கனிமங்கள் கிடைக்கின்ற இடங்களை பற்றிய குறிப்புகள் வேண்டும். செவ்வாய்ப்பேட்டை கரியபெருமாள் கரடை பற்றி குறிப்புகள் வேண்டும். இதெல்லாம் நிறைய இருக்குது. அரசியல் சார்ந்த நிகழ்வாக சேலத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இங்கே சேலத்தில் நடந்த எத்தனையோ கட்சி மாநாடுகள், அவற்றை பற்றிய குறிப்புகள் அடுத்து வரும் பதிப்பிலே தேவை. அதேபோல் ஒரு பட்டியல், சேலத்திலிருந்து நாடு விடுதலை அடைந்ததற்கு பின்னால் யார் யார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள், யார் யார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள், யார் யார் ஒன்றிய அரசிலும் மாநில அரசிலும் அமைச்சர்களாக இருந்தார்கள் போன்ற பட்டியல்கள் எதிர்கால தலைமுறையை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இதில் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. எழில் அவர்களிடம் நான் தனிப்பட்ட முறையிலே அதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர் அடுத்த பதிப்பு வெளியிடும் பொழுது அவற்றையும் சேர்த்து இதில் இணைத்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்றை நான் சொல்லிவிடுகிறேன். பல பேருக்கு இங்கே எங்களை போன்ற வயதில் மூத்தவர்களுக்கு தெரியும், சேலம் மாநகர் எல்லைக்குள் எத்தனை நீர்நிலைகள், ஏரிகள் இருந்தது என்று. சொர்ணபுரி ஏரி, செவ்வாப்பேட்டை ஏரி, இன்றைக்கு காந்தி மைதானம் இருப்பது மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியெல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இதையெல்லாம் இணைத்து உங்களுடைய அடுத்த பதிப்பிலே நீங்கள் வெளியிட்டு எதிர்கால தலைமுறையினருக்காக, இன்றைய தலைமுறையினருக்காக நான் கேட்கவில்லை, நம்முடைய பேர குழந்தைகள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த தலைமுறை, அவர்களெல்லாம் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு இந்த அடுத்த பதிப்பு வெளிவர வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு, திரு ஈசன் துரைசாமி அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும்
நன்றாக வாழ வேண்டும், உங்கள் சமூக பணி தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஈசன் துரைசாமி அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த வாய்ப்பை நல்கிய அவருடைய குடும்பத்தினருக்கு என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.